நான் பிராமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி நாடெங்கும் கோவில்கள் சமைத்து தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள் தான். கெட்டென பிடித்தவர்கள் பிராமணர்கள் என்று நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அவர்கள் எந்த நாட்டில் நுழைந்தாலும் எந்த சமயமே அவர்களுடையது அல்ல. யூத சமயம், சமணம், பௌத்தம், சைவம், வைணவம் எதுவுமே அவர்களுடையதல்ல. வெளியிலிருந்து உள்ளே நுழைந்தவர்கள். நுழைந்தவுடன் அங்கே ஏற்கனவே அந்த சமயங்களிலே ஆர்த்தடாக்ஸ் என்ற பெயர் இருக்கும். பொதுவாக ஒரு ஒரு சைவமோ வைணவமோ அதே மாதிரி யூத சமணம் இவங்க கோயில் பூஜை செய்கிறவர் ஒரு சுத்தபத்தமாக இருப்பார். ஆர்த்தடாக்ஸ்னா என்ன? சுத்தபத்தமாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, தீ மிதிக்கு காப்பு கட்டிக்கிறாங்கல்ல, காப்பு கட்டினோன்னு எல்லை தாண்ட மாட்டாங்க, கவுச்சு சாப்பிட மாட்டாங்க, பாயில் படுக்கூடாதுன்னுவாங்க, நிறைய இது மஞ்சள் துணி கட்டிப்பாங்க. இதுதான் ஆர்த்தடாக்ஸ். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது அந்த கடவுளுக்கான சுத்தபத்தமாக இருக்கிற அந்த முறைகள் யார் பின்பற்றினாலும் அவர்களுக்கு ஆர்த்தடாக்ஸ் என்ற பேர். இவ்வளோதான். இது எல்லா சமயத்திலுமே இருக்கும். எல்லா நாட்டிலையும் எல்லா சமயத்திலுமே அந்தந்த கடவுளுக்கான விரதங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுத்தபத்தமாக இருப்பாங்க. ஆனால் அந்த விழாவில் கோழி எடுத்து விடுவாங்க, ஆடு வெட்டி பலிக்கு போனாங்க, கரிசோறு படிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். இந்த பிராமணன் மட்டும் என்ன பண்ணா, வெளியிலேருந்து நுழைந்த உடனே இந்த சுத்தபத்தமாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பூசாரின்றதோ ஏதோ ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த நாட்டில் யூத சமயத்தில் ரபீஸ்ன்ற பேர் கொடுத்து வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் பூசாரி, அந்தணர்கள் அந்த பேர்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ இவர் நுழைந்த உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, மக்கள் எதுக்கு கட்டுப்படுவாங்கன்னு பார்க்குறான். கடவுள் பயம் இருக்கு இல்லையா, பயபக்தின்னு பேர் வைத்தார்கள். அதனால அந்த கடவுள் மேல் இருக்கிற பயம் அதை தான் அவன் எடுத்துக்கொண்டு மக்களை மிஸ்யூஸ் பண்ணுவான். எதனா ஒன்று சொன்னால் கடவுளுக்கு விரதம் அப்படின்னுவான். கடவுளுக்கு விரதம், கடவுளுக்கு தண்டனை கிடைக்கும் ஆனால் பயந்துருவான் இவன் சாதாரண மக்கள். இந்த வேலையை இவருடைய வேலையே இதே தான். எல்லா சமயத்திலும் எல்லாம் 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் புதுசாக இப்போ போகிறான் இல்லையா, கிறிஸ்டியானிட்டிக்கு முஸ்லீமுக்கு இஸ்லாத்துலேயும் உள்ளே போகிறான், அங்கேயே தான் செய்வான் போக. நான் நீங்கள் சொன்னேன், நீங்கள் வேணா பாருங்கள் ஆர்த்தடாக்ஸ் பைபிள் எழுத போகிறான் பாருங்கன்னு சொன்னேன். எப்போ ரஷ்யாவில் எழுதிட்டான். அப்புறம் தான் தகவல் தெரியுது எனக்கு, ஆர்த்தடாக்ஸ் பைபிள் எழுதி வச்சுக்கிறான் ரஷ்யாவில். அட என்னடா சொல்லிட்டு ரொம்ப சரியாக தான் இருக்குது நம்முடைய யூகம். அதனால் இவர்கள் அந்த மாதிரி இவன் போன உடனே முதல்ல என்ன பண்ணிப்பான், அந்த உயர்ந்த சொற்களை எல்லாம் பிடுங்கிக்குவான். பிடுங்கி தனக்குன்னு வச்சுப்போங்க. அதை தனக்குன்னு வச்சுக்கின்னு உன்னை அதை உபயோகப்படுத்தாமல் பார்த்துப்போம். உயர்ந்த சொற்கள் ஐயரு, ஐயங்காரு இல்லையா, பிராமண, அந்த காலத்தில் பிராமண, அந்தன, இந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த சொற்களை எல்லாம் அங்கங்கே அந்தந்த நாட்டில் என்னென்னவோ அதெல்லாம் பிடுங்கி அவன் வச்சுக்கின்னு உன்னை உபயோகப்படுத்தாமல் பார்த்துப்பான். பார்த்த உடனே தகுதியின் அடிப்படையில் வரவேண்டிய அந்த பட்டம், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, சாதாரண பூசாரி இருப்பாங்க, வீட்டில் அந்த காப்பு கட்டிக்கின்னு சுத்தபத்தமாக இருக்கிறவங்க இருப்பாங்க, அது எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் திடீர்னு அதில் பார்த்தா யாருக்குன்னா சாமி இறங்கி ஆடும். அப்போ அவங்களுக்கு மட்டும் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சாமி ஆடின்னு பேர் இல்லையா. சாமி இறங்கி ஆடும். ஆடி அது சொல்லும் பேசும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது சரியாக இருக்காது. ஆனால் எல்லாருமே சரியாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது. உண்மையிலே சாமி இறங்கி ஆடும். நம்முடைய ஆதி சமய மக்கள் இங்கேயும் சரி யூத எல்லாத்துலேயுமே இந்த சமயங்கள் இருக்கிற நம்முடைய ஆதி முறையே இந்த சாமி இறங்கி ஆடுறது. ஆக்சுவலாக அது ஆவேசம் இறங்கி பேசுறது. அதுதான் நம்முடைய ஆதிகால முறைன்னு பிரம்மேந்திரர் சொல்றார். அதான் நம்முடைய பழங்கால முறைகள். அப்போ ஒரு நாகாத்தா இறங்குச்சுன்னா அதை நல்ல மாதிரியே அப்படி இப்படி ஆடுறது, கையை இப்படி இது பண்ணி ஆடுறது.
அந்த மாதிரிலாம் இருக்கும். இதையெல்லாம் வந்து ஆதி சமயத்தில் இப்போ அந்த சாமியாடி அப்படின்ற பேர் இருந்தோடனே அதையெல்லாம் தொட மாட்டான். இருக்கலே பெருசு எதுன்னு பார்த்தா இங்க வந்து பிராமணங்கிற அந்த வார்த்தை. ஏன்னா பிரு அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். பிருன்னா என்ன? இறைவன் அர்த்தம். குரு காப்பி குடிக்கிறோம்ல, அதுக்கு அதை வச்சு கூட பேர் வச்சிருக்கலாம் அவன். அதை வந்து பிருன்னா இறைவன், அந்த இறைவனை உணர்ந்தவன் பிராமணன். புரியுதா? இவ்வளவுதான். அப்ப இது வந்து ஆதிசமய மக்கள் கெடுக்காம வச்சிருப்பான். ஏன்? அவங்களுடைய சாமியார்கள், அவங்களுடைய புனிதர்கள் நம்ம மக்கள் முன்னேறணும், நம்ம மக்கள் கடவுளை அடையணுன்றதுக்காக அவங்க அவ்வளவு பாடுபட்டு அவங்களுக்கு கடவுளை நிரூபிச்சு காட்டி எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா எவ்வளவு அழகா உள்ள நோஞ்சி அந்த இறைவனை உணர்ந்தவன் பிராமணன்ற வார்த்தைய சக்சஸ்ஃபுல்லா பிடிங்கிட்டான் பாரு. பிடிங்கிட்டு அவன் ஜாதி மட்டும்தான் பிராமணன். ஜாதி பேரை மாத்தினானா இதான் இன்னைக்கு பிராமணன். இன்னைக்கு வந்து அர்பிஸ்மால குப்சாமி போய் நான் இறைவனை உணர்ந்தவன், நான் பிராமணன் அப்படின்னா நம்ம ஆளுங்களும் சரி சிரிப்பாங்க. இவன் போய் பிராமணனா பட அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட, 7ஆம் நூற்றாண்டு வரையில் கூட ஐயர்ன்ற வார்த்தை பொது வார்த்தையா இருந்திருக்கிறது. அதை பார்க்கிறோம், பெரிய புராணத்துல பார்க்கிறோம். பெரிய புராணத்துல அந்தனர் குலத்தை சேர்ந்த சம்பந்தர், இப்ப அதையே அது திரும்ப அதுகிட்ட வர்றோம். அந்தனரை குலம்னு சேக்கிடார் குறிப்பிட்டதே கூட ஒரு தவறான ஒரு செயல். அவர் குறிப்பிட்டிருக்கூடாது, பொது சொல் அது. இருந்தாலும் கோயில் பூசாரி செய்யறாங்கல்ல, அவங்கள எல்லாம் அந்தனர் குலம்னு சொல்லிட்டாரு அவர். சம்பந்தர் பாடினதான் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம்னு பாடிட்ட உடனே அந்தனரை அது ஒரு குலம்னு ஆக்கியாச்சு. சரி, அதுவே பிராமணர்கள் கூட, அது பிராமணர் கிடையாது, தமிழ் பூசாரிகளுக்கு அந்தனர்கள்னு பேர் வச்சுக்கினாங்க. அதுவே தவறானது தான். இப்போ அவரு வந்து அந்த அந்தனர் குலமா இருக்கிறாரு. அவரோடு வந்து தீண்டாமை குலத்துல இருந்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவரும் அவரோட துணைவியார் மதங்க சூளாமணியம். இவங்க 2 பேரும் சீர்காழியில் அவர் வந்து பார்க்கறதுக்கு முன்னாலேயே சம்பந்தர் பாடலை பாடிக்கினே வராங்க ஒரு கோயிலா. அப்போ அவங்க பத்தி செய்தி மட்டும் இவர்கிட்ட வருது. இப்படி 2 பேரு உங்க பாடலை பாடின்னு வராங்க. அவங்க வந்து கோயிலில் நுழையக்கூடாதுன்னு மதுரையில் தெருவிலேயே நிற்க வைக்கிறாங்க வெளியில. அப்போ கோயிலில் எல்லாரும் போயிட்டதுக்கு அப்புறம், நடையெல்லாம் சாத்தினதுக்கு அப்புறம், இவங்க ராத்திரி 10 மணிக்கு போய் அந்த கோயிலுக்கு முன்னாலே வெளியில நின்று தெருவில் நின்று பாடுவாங்க சிவனை. நம்ம ஏன் இன்னொருத்தவங்க தொல்லையா இருப்பானே, நம்ம என்னைக்கு இப்போ இருந்தாலும் வெளில இருக்கிறோம், அதனால ராத்திரில போய் இவங்க பாடுவாங்க. அதுக்கு பிறகுதான் சிவன் வந்து எல்லாரும் கனவுலையும் சொல்லி, பூசாரிக்கு கனவுல சொல்லி மேலதோளத்தோடு அவங்களை உள்ள கூட்டுவாங்கன்னு சொல்லி சிவன் உடைக்கிறார் தீண்டாமைய. புரியுறதா? காஞ்சி பிறகு தீண்டாமை நல்லது அப்படின்றாரு. இவருக்கு நல்லது. இவ்வளோ ஓட்ட ஓட்சையெல்லாம் வசதியான்னு நினச்சின்னு மீதி பேர்லாம் எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் அவருக்கு என்ன ஆச்சு? ஆனால் சிவனுக்கு நல்லது இல்லை. சிவன் சொல்றான் இல்லையா? சிவன் நோதாக இருந்தாலும் ஒரு பெரிய பக்தராக இருந்தாலும் ஒரு தெருவில் ஏறிட்டேன்னா சொன்னார் இல்லையே. சிவன் பல இடத்துல உடைச்சி நிரூபிக்கிறாரு. அதனால தான் நான் சொல்றேன், கடவுளே திருத்தினாலும் திருந்தாத ஜென்மங்க தான் பிராமணர்கள். 1-2 இல்லை, எத்தனை இடத்துல கடவுள் திருத்திருக்கிறான். அவ்வளவு திருத்தியும் திருத்த முடியல. நம்மளாம் மனுஷங்க, நம்ம திருந்தியா திரும்புவாங்க. அதனாலதான் நான் உங்களெல்லாம் எச்சரிக்கை பண்றேன். நான் சொல்றதெல்லாம் கேளுங்க. ஆனா பிராமணனுக்கு போய் அட்வைஸ் பண்றது, அவனை திருத்துறது, அவன்கிட்ட வாதம் பண்ணி அவனை ஒத்து வைக்கிறது, இந்த முட்டாள் வேலையை செய்யாதீங்க. நான் ஏன் எச்சரிக்கை பண்றேன்னா தெரிஞ்சுதான் எச்சரிக்கை பண்றேன். சிவனே திருத்தியும் திருத்த முடியாத ஜென்மங்கள் இதுங்க, நீங்க போய் மாட்டிக்க போறீங்க. பெருமாளே திருத்தியும் திருத்த முடியாத ஜென்மங்க இவங்க, நீங்க போய் மாட்டிக்க போறீங்க. புரியுதா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே உங்களுக்கு மாத்திரம்தான். அதை கேட்டுங்க. அவன் ஏமாத்துறத ஆமா அரின்னு போட்டு அவன்கிட்ட ஒரு கும்பல் மாட்டினுது நம்ம மக்களே. அவனை வச்சுருந்தா அவன் நம்மளெல்லாம் டேக்கிள் பண்றான். அவனை முன்னிலை போய் போறோம் ராவணெல்லாம் கொலை பண்றான் அப்படின்றான். பசுக்குன்னு சொல்லிடும். நீ சாதாரணமா நீ எல்லாருக்குமே தகுதி இருக்குது, பிராமணன்னா ப்ரூன்ற நீ சாதாரணமா சொன்னீன்னா கூட டப்புக்குன்னு திரும்பி இவன் பிராமண கொலை பண்ண பாக்குறான், பிராமணெல்லாம் கொலை பண்ணிடணுன்றான் அவன். அப்படியே புசுக்குன்னு பழிய போடும். அதனால தான் சொல்றேன், பொய்யும் வதந்தியும் பிராமணனுடைய இருபெரும் ஆயுதங்கள். அதை கேட்டுன்னு ஆடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். ஒரு இப்ப நீ சொல்லுவோம் அவன் வரும், நீ சொல்ற கேட்க மாட்டான். புரியுதா? பைத்தியக்கார குடாக்குங்க. பிராமணர்கள் வந்து மனோவியாதிக்காரனுங்க. முன்னாடியே பலமுறை சொல்லி மனோவியாதிக்காரனுங்க. தங்களை வசதி இல்லாமலேயே வசதியா நினைச்சுக்கிறாங்க. தங்களை வசதியா நினைச்சுக்கிறதுக்கு மனோவியாதி கூட கிடையாது. ஆனா வசதி இல்லாமலேயே
பஸ்தியா நினைச்சுக்கிறது. அதான் மனோவியாதிக்காரன். அவன்கிட்ட போகவே முடியாது. பைத்தியம் எப்போ பூச்சி கடிக்குன்னு தெரியாது. பூச்சியை கஷ்டு உஷாரா இருக்குன்னு கிட்டே போகக்கூடாது. பெரிய பைத்தியக்கார டான்ஸ் ஆடி ஒரு இடத்துல கெடுத்தவனுக்கு. இதே பைத்தியக்கார டான்ஸை யூத சமயத்தில் ஆடி தான் இயேசு உண்மையை சொன்னோம்னா இவன் பையன் அவன் தானா கும்பல் சேர்ந்து இயேசுவை அடிச்சுதுங்க பாரு ஜனங்க. அந்த அளவு கெப்பாசிட்டி அவங்களுக்கு, புரியுதா? ஆனாலும் அதுக்காக பயந்துக்கின்னு யாரும் உண்மையாளர்கள் ஒன்றும் யாரும் ஐயோ நம்மளை கொண்டு போகணும், ஐயோ நம்மள அது எனக்கு தான் மிரட்டல் விடுறானுங்க. அவ்வளவா போடா ஜெயந்திரனே பார்த்துட்டேன். நானா பார்த்தேன்? நான் பார்க்கல, கடவுள் பார்த்தான் எனக்காக காப்பாத்தின்னு தான் இருக்கிறான். இன்ன வரைக்கும் உட்காந்து யோசிக்கிறேன் நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தா ஜெயந்திரனே காப்பாத்து. ஒரு ஸ்டெப் எடுக்கல, சிசுவான்னு கிடக்குறான். அவ்வளவுதான். கடவுளாவே அதை கொண்டு வரான் அதனால உங்களுக்கு அதை சொல்றேன். நீங்க போயிட்டு அவனுக்கிட்ட இது பண்ண. அப்போ அந்த நீலகண்ட யாழ்ப்பாணத்தில் உள்ள கொண்டு வந்து வைக்கிறார். அதுக்கு பிறகுதான் அவர் புகழை இவர் கேள்விப்படுறாரு. அப்புறம் இவரை பார்க்க சீர்காழிக்கு வராங்க 2 பேரும். மத்தங்க சொல்லாமணி நான் இனிமையா பாடுவாங்க. யாழ்ப்பாணர் யாழ் வாசிப்பார். அவர் அற்புதமா வாசிப்பாங்க 2 பேரும். உள்ள நின்னுன்னு வாசிக்கிறாங்க. திரும்ப அசரீரியா சொல்லுது அவங்கள அமர்வதற்கு ஆசனம் கொடுங்கன்னு சொல்றாரு சிவபெருமான். அந்த அளவுக்கு பக்தர்கள் அவங்க. சிவனே இறங்கி இவ்வளவு சொல்லியும் இவங்களை திருத்த முடியும். அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் எல்லாரையும் வெளில நிக்க வச்சு காந்தி போராடி அர்ஜுன ஆலய நுழைய பிரவேசம் பண்ணார். உடனே சுடுத்தாட்டம் பார் கோச்சு. அதுக்கு வெறி பூச்சி பண்ணுவானுங்க. தெரியுதா? என்ன ஒண்ணா பண்ணுவானுங்க. அழிவு மக்களுக்கு தான். அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். பிராமண சொல்ற விளக்கம் கேட்கறது, அவன் தூண்டி விடுறது, அதில் டக்குன்னு நம்ம பசங்களை போய் மாட்டிக்க விடக்கூடாது. கேரக்டர் அவன் சொல்றதை பார்த்தா அவ்வளோ அற்புதமா சொல்லி உன்னை காலி பண்ணணும், பசங்களை எல்லாம் காலி பண்ணுவோம். ஏன்னா உண்மை பேசுறதுக்கு ரொம்ப கம்மி தான் இந்த நாட்டில். அப்போ அவர் வர்றாரு. அதுக்கு பிறகு அவரோடு சேர்ந்து சம்பந்தரை பிரியாமல் பணி செய்யறாரு. அப்ப திருவேற்கத்தம் பூலியூர் வருகிறார்கள். அப்ப சொல்றாரு, ஐயனே அடியன் பிறந்த ஊர் இதுன்றார். பாணர் சொல்றார். திருவேற்கத்தம் புலியூர் இங்க தான் இருக்குது இல்லையா, விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்குதா தெரியல, பக்கத்துல தான் இருக்கிறது. திருவேற்கத்தம் புலியூர் வந்தோடனே அடியன் பிறந்த ஊர்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு சம்பந்தரு, ஐயர் உமை பெறுவதற்கு இவ்வூர் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எப்படி பத்தியா? பாணரை பெறுவதற்கு இந்த ஊர் புண்ணியம் செய்திருக்கணும்னு சம்பந்தர் சொல்றார். பாணர் யாரு? தீண்டாமை குலத்தை சேர்ந்தவர், கோயிலுக்கு வெளியில நிற்க வைக்கப்பட்டவர். ஆனா இவர் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாரு? ஐயர் இருக்கிறது, பெரிய புராணத்துல இருக்கிறது. ஐயர் உமை பெறுவதற்கு இவ்வூர். அப்போ அந்த 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஐயர் என்ற வார்த்தை யார் உயர்ந்தவரோ அவர்களே ஐயர்னு கூப்பிடுற இது. அதுவும் ஐயர்னு சொல்லப்படுகின்ற இந்த அந்தனர் குலத்தை சேர்ந்த சம்பந்தர் வாயால் அவரு ஐயர்னு சொல்றார். இப்படி எல்லாம் இருந்த அந்த உண்மைகளை இவங்களுடைய வாய்ப்பு இந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். அதான் இவங்களுடைய வாய்ப்பு. தெரியுதா? அது சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் என்னன்னா, பிராமணனுடைய பொய் பித்தலாட்டங்களை தட்டி கேட்கறதுக்கு ஒரு பெரிய ஞானி வந்திருக்க மாட்டார். எப்ப பார்த்தாலும் பெரிய பெரிய ஞானி வருவாங்களா? இந்த வள்ளலார் வந்தாரு, இன்னும் ஒரு 100 வருடத்துக்கு மேல ஓடி போச்சு, அவருக்கு ஈக்குவலா யாரும் அதை சொல்ற மாதிரி இல்லை. அப்போ அதே மாதிரி ராமர், கிருஷ்ணர் எல்லாம், புத்தர் பெருமான், மகாவீரர் இவங்கெல்லாம். அப்போ அவங்க ஒரு பெரிய ஞானி இது தவறு, இது உண்மைன்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப பிரம்மேந்திரர் வந்தார், நான் இறைவன் தூதன் சொன்னார். இயேசுவை போல முகமது நான் இறைவன் தூதன் சொன்னார். வர்ணாசிரமெல்லாம் இல்லை, அது இன்டர்பிளேஷன், கிருஷ்ணர் வாயில சொருகப்பட்ட பொய், தெளிவா வைஷ்ணவ பிராமணர் தானே. அதனால அவர் அதிசயம், பிராமணரா பிறந்து யாருன்னா உண்மை பேசினா அதிசயம் கொண்டாடுறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் உடைச்சிட்டு போறாரு எண்ணெயெல்லாம். அவர் அதெல்லாம் சொல்லி வளர்த்தார். நான் காஞ்சிபுரத்தெல்லாம் போயிட்டு உண்மைன்னு நினைச்சுன்னு இருந்தேன். கடவுளை போயிட்டா நம்ம என்ன பண்றது? அப்புறம் எல்லாம் இல்லை, அது சாஸ்திரத்தில் இடைச்செருகள் புகையலை சமாச்சாரம். என்ன அர்த்தம்? போதைன்னு அர்த்தம். ஜாதி போதிக்கா அவன் சுருவினான் அதுல அப்படின்னா. இந்த மாதிரி அந்த உண்மையை சொல்லாதவர்கள் வரைக்கும் பிராமண பொய் தான் உண்மை மாதிரி பரவிடும் மக்களிடம். அந்த காலகட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த காலகட்டத்துக்கு பேர் த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். தமிழ்ல ஆன்மீகத்தின் மௌன காலம். இது எல்லா நாட்டிலையும் இருக்கும், எந்த சமயத்திலையும் இருக்கும். உங்களுக்கு அந்த யூத சமயத்திலையும் அந்த மாதிரி இருந்தது.
400 ஆண்டுகள்றாங்க. இயேசுக்கு முன்னால ஒரு இவர் வந்தாரு, அவர்ல இருந்து இயேசு காலம் வரை 400 ஆண்டுகள் காலம்ன்றாங்க. சில பேர் 1000 காலம். அவர் மோசே வந்ததுக்கும் இயேசுக்கும் 1000 ஆண்டு வித்தியாசம் இருக்கும் அப்படின்றாங்க. இல்ல மோசேவுக்கும் இயேசுக்குமே 400 வருஷம் தான் வித்தியாசம். ஏன்னா மோசேனுடைய சகோதரி வீட்டு பையனை இயேசுனுடைய தாயார் மாரியம்மை போய் சந்திக்கிறாங்க, அதுல இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு ரொம்ப காலம் கிடையாது, 2-3 தலைமுறை தான். அந்த 400 ஆண்டு காலம் தான் இந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல்ஸ். அந்த 400 ஆண்டு காலத்துல இவனுக்கு நோஞ்சாங்க, எல்லா வேலையும் பண்ணிட்டேன். ஏன்னா பெருசா சொல்றதுக்கு ஆள் இல்லாத தொட்டு இஷ்டத்துக்கும் எடுத்த உடனே பொய். உள்ள வந்த உடனே அண்ணாமலை ஒருத்தர் தான் சொன்னார், பொய்யாம் பார்ப்பன எச்சரிக்கையாரு, தாழம்பூ சாட்சி தயார் பண்ணி புலிவி உன்னைய மொத்தம் தெரியுதா. ஆழம் அண்ணாமலையார் சுத்துறாங்கல்ல, கிரிவலமா பௌர்ணமி அடியனுக்கு அண்ணாமலையார் செய்த ஆசீர்வாதம், நீ பௌர்ணமியில் சுத்துவதனால் லட்சக்கணக்கில் சுத்துவார்கள். இப்ப சாதாரணமா இப்ப நான் சொல்லவே அது ஒரு பெரிய விஷயம். அப்படி ஒரு பந்தா போட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு மினிஸ்டர், இந்த பக்கம் ஒரு குனிய வச்சு அவரை அப்படியே அனுவாலியெல்லாம் சொன்னு எதிர்பார்க்கிற போது நம்ம சொல்றதுக்காக வாய்ப்பே இல்லை. அண்ணாமலையாருடைய மகிமை அது, அவ்வளவுதான் இல்லையா. சாதாரணமா நான் செய்யற பக்திக்கு அவர் மகிழ்ந்து அவருடைய மகிமை நான் கேட்கவே இல்லை. அவர் சொல்றாரு, சொன்னது கரெக்டா செஞ்சு காட்டுனுக்கிறாரு. இப்போ அப்படிதான் நம்ம எடுத்துக்கனால நான் சாதாரணமா தான் சொல்லுவேன். பெரிய பெரிய உண்மைகளை எளிமையாக தான் சொல்லுவேன். நான் கடவுளும் அம்மையும் எளிவந்த பிரான் எனக்கு எளிமையா தான் இருந்தாங்க. எந்த கடவுளுமே என்ன நீ அப்படியே தலைக்கு நின்னுங்கன்னு இந்த மந்திரம் ஜபம் பண்ணு சொன்னதே கிடையாது இல்லையா. உண்ணாமலை சொல்லும் போது கூட, நான் போய் சொல்லும் போது கூட சோதரவா அவங்களே ஒன்னார் சமூகத்தை சேர்ந்தவன் தான் சொல்றாங்க. ஒன்னார் மலைன்னு தான் இருந்துதான் அந்த பேரு. அப்புறம் தான் உண்ணாமலை அம்மனை வச்சு அப்புறம் அண்ணாமலையார் நாக்கி வந்ததுலாம் சொல்றாங்க. ஏதோ இருக்கட்டும். அப்போ அந்த அண்ணாமலையாரை உடச்சி சொன்னார் பத்தியா, கிரிவலம் செய்யறாங்க, அதை மறக்கூடாது. சுத்தினே வரும்போது பாப்பாவும் புழுவான், அண்ணாமலையார்கிட்டே புழுவான். பாப்பாவும் புழுவன் தாழம்பூவை சாட்சி தயார் பண்ணிக்கின, பொய் சாட்சி தயார் பண்ணி புழுவி தான் புழு உண்மைதான்னு சொல்லுவான். இதை மறக்கவே கூடாது. அண்ணாமலை கிரிவலம் செய்யறோம் இந்த எண்ணத்துல வச்சுன்னு தான் சுத்தணும், வேற வழி கிடையாது. முடிஞ்சா அண்ணாமலைட்டே வேண்டிங்க, அண்ணாமலையார இந்த பாப்பார புழுவை நிறைய கெடுதி பண்ணிடுச்சு சமுதாயத்துல, நீ தப்பிச்சுட்ட எங்களுக்கும் சொல்லிட்ட, ஆனா நாங்க இன்னமும் மாட்டின்னு முழிக்கிறோம், எங்களா இதுல இருந்து எப்படியாவது விடுவீங்கன்னு சொல்லணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இவர்களுடைய சமாச்சாரம் இந்த இப்ப இந்த ஐயர்ன்ற வார்த்தையை சொல்லின்னு வந்தேன். இப்ப இந்த ஐயர்ன்ற வார்த்தை நீ அப்படியே வச்சிருந்தா இன்னி வரைக்கும் யார் உயர்ந்தவரோ அவர் ஐயர்னு சொல்லலாம் இல்லையா. உயர்வானவர்கள் யார் வந்தாலும் அவர் நீ வள்ளலாரே நீங்க ஐயர்னு நீ சொல்ல முடியாது. ஏன் ஜாதி பேரை மாத்தினா பாரு, மெதுவா தான் மாத்திக்குவோம். பாப்பா வந்து அவன் டொக்குன்னு பிடிக்க மாட்டான், அப்படியே நைஸ்ப கூடவோ மெதுவா திரும்பி அப்புறம் திரும்பி பார்த்தா எப்ப பறி போயிட்டு. அப்புறம் கூடக்கிறவன் ஒரு ஆள் வச்சுப்போம் அதுக்குன்னு, சரி போனது போச்சு வந்து விடு, அவன் ஐயர் உனக்கு என்ன ஆகுதால அப்படின்ற சொல்றதுக்கு ஒரு 4 பேர் வச்சிருப்பான். சரியா போச்சு. ஏன் இவர்களுடைய இந்த உடுன்றதும் போனா போதுன்றதும் இவங்களுடைய நோக்கம் கடவுள் கிடையாது. பிறந்ததின் பயன் இறைவனை உணர்வதே, கடவுளை தெரிந்து கொள்வதுதான் பிறந்ததின் பயன்ற இது இவங்களுக்கு கிடையாது. அதனால அவன் போனது போச்சு வந்தது வச்சுன்னு அரசியலே பேசுவான். ஆனா ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்களவா, அவங்களுடைய கவலையே வேறு. பிரம்மேந்தர் தெளிவா சொல்றார், மிகப்பெரிய மனிதர்களின் கவலையை இன்னமும் இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளவே இல்லைன்றார். எதுக்காக கவலைப்படுறாங்க அப்படின்னா, இப்ப இந்த ப்ரூன்ற வார்த்தை காணாம போயிடுச்சா, பிடிக்கிட்டானா, ஐயர்ன்ற வார்த்தை ஐயங்கார்ன்ற வார்த்தை எல்லாம் பிடிக்கிட்டானா, இப்போ கண்ட கசமாலமா ஐயரு, கசமாலம் பூச்சி ஐயரு, திருட்டு ஐயரு, பேமானி ஐயரு, இப்படியா இருக்கும். உயர்ந்தவர், மட்டமான உயர்ந்தவர்னு அர்த்தம். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மட்டமான உயர்ந்தவர், திருட்டு உயர்ந்தவர் இல்லையா, ஊழல் உயர்ந்தவர், இப்படியா இருக்குது. அர்த்தமே காணாம போகுது இல்ல, அதுதான் அவங்க கவலை. அப்ப அந்த வார்த்தையினுடைய பொருள் காணாம போயிடுச்சுன்னா உனக்கு நீ எப்படி நீங்கள் எல்லாம் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா அப்படி திரும்பி போகாதும். பிராமணன் தான் அவன் இருக்கிறானா, நம்மளுக்கு என்ன தெரியும் இல்லையா. நார்த்துல காணாம போயிடுச்சு அது. பிராமணன்ற வார்த்தையை வட இதுல பிடிங்காச்சு. அப்ப உங்களுக்கு பிரம்மத்தை உணர்ந்துதான் பிராமணா. அவரு விஸ்வாமித்திரர் போராடி பார்த்தாரு, அவரை மட்டும் பிரம்ம ரிஷின்னு அக்னேயம் பண்ணின்னு மீதி பேர்லாம் பாட்டையா இன்னும் குரல் நடிக்கும் போட்டு அமுச்சு விட்டாங்க. அவ்வளவுதான் அது. ஆனா தமிழ்நாட்டுல கொஞ்சம்
தப்பிச்சுக்கின்னு இருக்குது சில உண்மைகள் எல்லாம். அதுல இருக்கிற ஒரு உண்மை அந்தனன்ற வார்த்தை. இப்ப கூலா அதை ஆட்டைய போறோம் சார். நான் இன்னும் பல விஷயத்துல சொல்லிட்டேன். பல தமிழறிஞர்களும் பல விவாதமாட்டிய சொல்லிட்டாங்க. அந்தனர் என்பது அது ஒரு குழல்லாம் இல்லை. அந்தனர் என்போர் அறவோர். யாரெல்லாம் அறவழியில் வாழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்தனர். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, எல்லா உயிருக்கும் அவர்கள் செந்தொன்மை பூண்டு ஒழுகுவார்கள், எல்லா உயிர்களையும் நேசிப்பார்கள். இப்ப டெபனிஷன்ல இருக்கிற அத இப்ப என்ன செய்யறாங்க, மாத்தி மாத்தி மாத்தி. இப்ப நான்லாம் பேசுறது எல்லாம் வந்து ரொம்ப பரவாயில்ல இல்லையா, 100 வியூஸ் 200 வியூஸ் அதில் காட்டிட்டு அது ரொம்ப பேருக்குலாம் போகாது. ஆனா முக்கியமானவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய கருத்துக்கள் நம்ம அன்பர்களே சொல்றாங்க, நீங்க சொல்றது எல்லாம் ஒருத்தங்க ஒரு சேனல்ல பேசுறாங்க, எடுத்து பேசுறாங்க சொல்றாங்க. எனக்கு அது போதும், கருத்துக்கள் பரவுனா அது போதும். அப்ப வந்து அந்த அந்த அந்தனர் அப்படிங்கிற அந்த வார்த்தைய நீங்க வந்து கோட்டை விட்டுட்டா, தமிழ்ல கோட்டை விட்டுட்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிராமணர்கள்ன்றவங்களை அந்தனர்ன்ற வார்த்தையில குறிப்பிடணும்னு இப்பதான் மெதுவா இறங்குறாங்க. முதலடி பிராமணன்றதுலயே நின்று இருந்தாங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு பெருசா தெரியல, நார்த்து டு சவுத் எல்லாம் பிராமணம், அவர் பிராமண சங்கம் அது இதுன்னு வச்சுக்கின்னு அப்புறம் அவங்களுக்குள்ளேயே அக்ரஹாரம் இரும்பு திரை போட்டு முட்டு உள்ள என்ன நம்மளே தெரியாது. அப்புறம் பார்த்தா அக்ரஹாரத்துக்கு உள்ளேயே பூஜாரி கேஸ்ட்ன்னுவாங்க இவங்க. அந்த பழைய தமிழர்கள் ஆதிசைவ குலத்தை சேர்ந்தவர்கள, சுந்தரமூர்த்தி நாயனாலும் ஆதிசைவ குலத்தை சேர்ந்த தமிழர்கள் அவங்கெல்லாம். அவங்களுக்கு வந்து இவங்க வச்சுக்கிற பேரு பூஜாரி கேஸ்ட். அக்ரஹாரத்துல இவங்க பிராமணர் வச்சுக்கிற பேர் பூஜாரி கேஸ்ட். அதுல என்கிட்டயே ஒரு பிராமண அன்பர் என்கிட்டயே சொல்லிக்கிறார், நாங்க அக்ரஹாரத்துல அந்த பூஜாரி கேஸ்ட் நாங்க பிராமணாவே நாங்க ஒத்துக்க மாட்டோம். அவங்க பூஜை செய்து வாழ்றவங்க எப்பவுமே ஏழ்மையா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்கலாம் நாங்க வச்சுக்க மாட்டோம், எங்களுதுலயே அது மாதிரி இருக்குது அவங்கள வந்து. அப்பதான் எனக்கு புரியும். அப்புறம் பின்னால் போக போகதான் இதெல்லாம் புரிஞ்சு, ஓஹோ இந்த ஆதிசைவ குலத்தை சேர்ந்த தமிழர்கள் வெளியில நம்ம கிட்ட எல்லாம் பிராமணர் நிக்கிறான், ஆனா அங்க பிராமணா அவங்களை ஒத்துக்க மாட்டோம். பிராமணர் இருந்துக்கும் அக்ரஹாரத்துல இருந்துக்கும் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு நுழையறதுக்கு முன்னாடி அவங்கதான் அக்ரஹாரம் அவங்களுக்கு தான் நினைக்கிறேன். உள்ள நுழைஞ்சா உள்ள கன்றாவே கிடையாது, அவ்வளவு விஷயம் இருக்குது அது உள்ள. பூஜாரி கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ இருக்குது, அது ஏதோ போட்டோம். இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த வடகத்தியான் பிராமின்ஸ் வந்து இந்த இவங்களை வந்து கொஞ்சம் ஒதுக்குறாங்க போது. அதெல்லாம் நீங்களாம் பிராமின் கிடையாது. நம்ம அன்பரே சொன்னார், ஆபீஸ்ல வந்து ஒரு பிராமின் போனா இன்னொரு பிராமின், நம்மளாம் பிராமணனே கிடையாது, சோனாங்காட்டியா பிராமணன்னு ஏமாத்தன்றான், அவங்க பிராமணன்லே கிடையாது, நாங்களாம் ஒரிஜினல் பிராமணன் சொல்லிட்டு கிடல் அடிப்பாங்க சாமின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்ப புரியுதா, அது உள்ள இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த பிராமணே கிடையாதுன்றாங்கல்ல, அவங்க பண்ற வேலை போகுது. இப்ப அதை வந்து இப்ப அந்தனன்ற வார்த்தையை ஆட்டையை போட்டுக்கலாம். அந்தனர் உடனே வேற ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, அந்தனர் நல வாரியம் வைக்கணும். எடுக்கும் போதே மத்த வேலை, எடுக்கும் போதே அந்த சொல்ல பிடிக்கிற அந்தனர் நல வாரியம். இப்போ அந்தனர் நல வாரியம் வச்சுங்க. அப்ப மெதுவா என்ன ஸ்டாம்பான்றாங்க, இவங்க தான் பிராமணர்கள் தான் அந்தனர்கள். நான் முன்னே சொன்னேன் எப்படி ஆவடி சுவாமிகளை எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு இல்லைன்னா அவர்கிட்ட தான் நான் நேராவே பார்த்தேன். அவர் வந்து நல்ல பாம்பு படுத்துனுக்குது, அது கயிறு நினைச்சின்னு எடுக்கிறாரு. 72 வயசுல கண்ணு தெரியாது, சரியா தெரியாம எடுத்த குழந்தைக்குதுப்பா, அவர் பார்த்தா நல்ல பாம்பு, அப்புறம் வச்சுட்டு போய் அந்த உயிரை இவரை நேசி. அவர் ராத்திரியில படுத்திருந்தாருன்னா காலையில பார்த்தா மேல வெயிட்டா இருக்குதுப்பா, என்னன்னு பார்த்தா அந்த மரத்துல இருக்குற உடும்பு, அந்த உடும்பு இறங்கி வந்து அவர் மேல போட்டு தூங்கும். இதுக்கு என்ன சொல்றீங்க, உடும்பு இறங்கி வந்து அவர் அந்த சின்ன சின்ன குடுவெல்லாம் வச்சு டீ எல்லாம் போட்டுன்னு இருப்பாரு. அந்த கண்ணுக்குட்டி, எறும்பு கண்ணுக்குட்டி வந்து அது போட்டு உருட்டும். டேய் என்ன தேவர்ப்பா, நேத்து டீ குடிச்சாம்பா, அதனால இன்னைக்கு டீ கேக்குறான்ப்பா, அதுல டீ இருக்குதான்னு சொல்லிட்டு இல்லடான்றாரு அவரை போகுது. அந்த உயிர்களை அவ்வளவு நேசிக்கிறவங்க தான் அந்தனர்கள் அப்படின்றது இன்னைக்கு டெபினிஷன்ல இருக்கு. இந்த வார்த்தையை இவங்க பிடிங்கிட்டு அது ஒரு சங்கம் வைக்கிறோம், அல்ல அதை பண்றோம், இல்ல இதை பண்றோம் சொல்லிட்டு எல்லாமே அந்த அந்தனன்ற வார்த்தை எல்லாமே பிராமணனை தான் குறிக்குதுன்ற மாதிரியான பஜ்ஜரி தனம் சண்டை இதெல்லாம் பாக்குறோம்ல.
அப்படியே நிறைய யூடியூப்ல எல்லாம் நடக்குது. அப்படியே பீஸா நாயை பேயன்னு திட்டி என்னமோ நடந்துட்டு இருக்குது. அது அங்க போய் முடியும். இவங்க எல்லாம் ஃபைட் பண்ணி வாங்குறாங்களாம் அந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயாவது அந்தனர் என்பவர் ஜாமீன் கிடைத்தவுடன் ஒரு பாட்டில் சரக்கா ஃபுல்லா இறக்கிட்டு மாட்டையாய் கிடப்பவர் அப்படின்னு எங்கடா இருந்தா பரவாயில்ல இல்லையா? அந்த மாதிரி இருக்குது இல்லவே இல்லை இல்லையா? அந்தனர் என்பவர் அறவழியில் நிற்கிறவர்கள், எல்லா உயிரிலும் செந்தன்மை. அப்ப நான் சொல்லணுமா வேணாம்? என்னுடைய கவலை இது இருக்கணுமா வேணாம்? அந்தன என்ற சொல்ல பொது சொல்லிலேயே நீங்க அதை காப்பாத்தலைன்னா கோட்டை விட்டுரும். அடுத்த 2 தலைமுறையில அவன் என்ன சொல்லுவான்? அந்தனர் என்பவர் அறவோர். யார் அந்தனர் கேட்பான். நீங்க தான் அண்ணுவான். நம்பாலே என்ன சங்கம் வச்சுக்கிறோம்? அந்தனர் சங்கம். நீங்க அப்ப நாங்களாம் யாரு? அறவழியில் நிற்கிறவன். இப்ப நாங்க யாருன்னு சொல்லிக்கிறாரு வள்ளுவர்? நீங்க உயிர்கள் எல்லாம் நேசிக்கிறவன் சொல்லி. புரியுதா நான் சொல்றேன்? சீரியஸ் புரியுதா? உனக்கு தகுதியே இருக்குமாண்ணா அந்த வார்த்தையை மட்டும் புடிங்கோ. புடிங்கிட்ட உடனே இப்ப பாரு இல்லையா? அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அறியுது. என்ன சொல்றாரு? இவங்க அங்கங்க வச்சு எனக்கு கவர்மெண்ட் ரெகனைஸ்டே இல்லையே, இறங்கிட்டானுங்க. இப்போ அறவாழி அந்தனர் சங்கம்னு வச்சுக்கிறாங்க போது. இப்போ அடப்பாவீங்களா? அப்போ 2 தலைமுறை 3 தலைமுறை கழிச்சு நம்ம பசங்க யாருன்னா போனா திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? அறவாழி அந்தனர் காலை கெட்டியா பிடிச்சிக்கினாதான் பிறவி பெருங்கடவுளை நீந்தி இறைவனை போய் சேர முடியும். நாங்க யாரு? அறவாழி அந்தனர். நீங்க அறவாழி அந்தனர் சங்கம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப நீங்க 2 பேர் கழிச்சுப்பாங்க. அறவாழி அந்தனர் எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி போயிடுது ஆன்மீகம். இதைதான் பிரம்மேந்திரர் சொன்னார். மிகப்பெரிய மனிதர்கள் சோகம். இப்போ இது உங்களுக்கு அன்றாடம் சோறு போறதோ, ரேஷன் கடையில உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கின்றதோ, பொங்கலுக்கு துணி கொடுக்குறதோ, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதனால பாமர மக்கள் இதை கண்டுக்க மாட்டான். போயினாரு என்ன மாதிரி ஒரு 2 நாள் 4 நாள் எப்படி கட்டிட்டு அது போயிடும். அது ஆயுசு முடிஞ்சுட்டு அது போயிடும். புரிகிறதா? இப்ப பிராமணன் செய்கிற அநீதி, அந்த ஆதி சமய மக்களுக்கு அவன் செய்யற அநீதியே இந்த உயர்ந்த வார்த்தைகளை பிடுங்கி, தகுதி வார்த்தைகளை பிடுங்கி, அது தனது வார்த்தை, தான் ஜாதிக்கான வார்த்தைன்னு ஆட்டையை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது உனக்கான வார்த்தை இல்லை. என்ன பண்ண போறீங்க எனக்குன்னு தெரியல. நீங்க புரிந்து கொள்ள வேண்டியதுதான். பிராமணர்கள் இதையே தான் எல்லா சமயத்திலும் செய்யறோம். அங்க யூத சமயத்துல அங்கிருந்து இயேசுவை கொலைப்பட்டு இங்க ஓடியாந்து, இங்க சமண சமயத்துல, பௌத்த சமயத்துல, சைவ வைணவம் என்கின்ற இந்து சமயங்களை இதை செய்து கொண்டே இருக்கிறாங்க சார். அவனுக்கு அணிச்சை செயல் மாதிரி ஆயினே இருக்கு. நீ பாத்தீங்கன்னா இந்த மரவட்ட போது எதனா ஒரு இது போட்டு 2வது கட் ஆயிடுச்சுன்னா கூட அந்த முன்பாதி போயினே இருக்கும். அந்த போட்டு சரிதா? அந்த கால் நடந்துக்கினே இருக்கும். அதுவான்னு போயின்னு அந்த மாதிரி பிராமணன் அவன் சுருட்டிக்கின்னு முழுகிக்கின்னு எல்லாத்தையும் கெடுத்துக்கின்னு அவன் போயினே தான் இருக்கும். அந்த சைலண்ட் பீரியட் ஸ்பிரிச்சுவலிசம் அதுக்கு உபயோகப்படும். 400 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் கூட உபயோகப்படும். யாரும் கேட்டுக்க மாட்டான். அவன் போயிட்டே இருப்போம். அப்புறம் நீ கேட்டா காலங்காலமா காணாய். இந்த காலங்காலமான்றதுக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய பதில், காலங்காலமான்றது இந்த சைலண்ட் பீரியட் ஸ்பிரிச்சுவலிசம். காலங்காலமா பிராமணன் ஏமாத்திட்டான, அதனால இப்பவும் அதை நம்ம ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிகிறதா? ஏன்னா சைலண்ட் பீரியட் ஸ்பிரிச்சுவலிசத்துல பெரிய மகான்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன மகான்கள் சொல்லியிருப்பாங்க. அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கு தெரியுமா? என்ன ஜெயேந்திரன் இந்து போட்டான்ல, பட்டுவா போட்டு இவன் பிராமண கொலை பண்ற பயிற்சி கொடுத்துருக்கான், உனக்கு கொலவணும்ட்டு பிராமண பிடாய் சங்கத்தை கூட்டி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து லிஸ்ட்ல ஹிட் லிஸ்ட்ல என் பேரை வர வச்சு இவ்வளோ பண்ணிட்டு இருக்க போல இல்ல. அந்த மாதிரி பண்ண டைம் எது தெரியுமா? சங்கர்ராம கொலை வழக்கை ஒரு கோர்ட்டுக்கு போயின்னு வந்துருக்கிறாப்புல. சும்மா பண்ணல. ஒரு பக்கம் சங்கர்ராம கொலை வழக்காக இங்க போறதும் வர்றதும், பாண்டிக்கு போறதும் வர்றதும் நடந்துக்கிட்டே இருக்குது. டிவில காட்டுறேன், இதெல்லாம் காட்டுறேன். ஆனா அது பண்ண சைட் பை அது பண்ணது இது பண்ணது அதான் புரிஞ்சு போகும். இது இவங்களுக்கு அனிச்சை செயல். இது அதைதான் சொல்ல, அந்த மரம் வெட்டி கட் ஆயிடுச்சுன்னா அந்த மீதி பாதி போயிட்டே இருக்கும்ல. அது மாதிரி என்னடா இது இந்த மாதிரி போயிட்டு அச்சுத்தானே போயிட்டே இருக்கிறேன். அவனுடைய இயல்பு
இப்படிதான், அதான் இப்படிதான் இப்படிதான் இருக்கணும். நீ என்ன செய்வ? அவங்கள காஞ்சி மரத்து பீடாதி திருத்த முடியுமா? முடியாது. இதைதான் பிரம்மேந்திரர் சொன்னாரு, வலிமையான சிந்தனைன்னு சொல்றாரு. சின்ன வயசுல ஊற வச்சு நீ ஒஸ்டின்னு ஊற வச்சு சைக்காலஜிக்கலா நீ ஸ்ட்ராங் பண்ணிடுறான். பண்ணிட்ட உடனே அவன் எவ்வளவு மட்டமான இருந்தாலும் நான் தானே ஒஸ்தி, அப்புறம் எப்படி இன்னொரு வசதியா வரலாம்? அப்ப நீ உன்னை உயர்த்திக்கிடான்னா அது கஷ்டம். அதை விட அவனா வீடு. இது எல்லாத்துலயும் நடக்குது சார். இது ஆன்மீகத்துல மட்டும் இல்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, அப்புறம் வேலை மேல, அரசியல்ல, உயர் பதவிகள்ல, கீழ் சாதா பதவிகள்ல, தனியார் எல்லா இடத்துலயும் இது நடக்குது. பிராமணனுக்கு ஒரு நான் பிராமின் இவனோட அறிவாளித்தனமா உயர்ந்தவனா ரைஸ் ஆனா அதுக்கு தனக்கு அவன் அது தார்மீகமா தனக்கு இழைக்கப்படுகிற அநீதின்னு அவனுக்கு தோணுது. அந்த மனோவியாதி அவனுக்கு அந்த மாதிரி பண்ண வச்ச உடனே நாம அவனை தாண்டி ஷைன் பண்ணணும், நம்ம திறமை வளர்த்தணுன்றது பதிலா அவன் அநியாயக்காரன், அவனை கொலை பண்ணிட்டு காலி பண்ணிட்டு அழித்துரு ஒழிச்சுட்டு இப்படி போற ஒரு கூட்டமா இருக்கிறது. இன்னைக்கு நேரத்துல 3000 ஆண்டுகள் யூதம், சமணம், பௌத்தம், சைவம், வைணவம் இதுல இருக்குது. நீ என்ன பண்ணுவ? உங்க தலைமுறையில காப்பாத்தி உங்களுடைய குழந்தை குட்டி புள்ள பொண்ணு பேரம் பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி காப்பாற்றும். அதுக்குதான் நான் இவ்வளவு எச்சரிக்கை செய்ய. என்னுடைய சொந்த அனுபவத்துல இருந்து, பள்ளி பருவத்துல இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். ஆர்ட் ஆஃப் பிராமின் விக்டரின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதை பாருங்க. அதுல எல்லாத்தையும் சொல்லின்னு வரேன், சும்மாலாம் சொல்லலை. அனுபவத்திலிருந்து அனுபவத்துக்கு பேசினார் குருநாதர். இதுலயும் அனுபவத்தோட தான் பேசுறேன். இப்ப லேட்டஸ்டா பாக்குறேன் இந்த வேலையை நடத்தினுக்கிறாங்க. இப்ப நான் பேசினா அதான் கவலையப்பட மாட்டேன். ஏன் அது என்ன, ஒரு 100 பேர் பார்த்துட்டு போறப்பா போயிட்டு போறான், மீதி பேரு அப்ப அதனால்தான் பிரபலமானவங்களை வச்சு பேச வைக்கிறது. சினிமா துறையில பிரபலமானவங்க, அதுல பெரும்பாலும் அவங்கள வச்சு பேச விட்டோம், நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல. அதனால அந்த நிறைய பெரும்பான்மையான ஜனங்களுக்கு அதான் அந்த நாள வாரியம் வச்சாடுனாவா அதுல என்ன தப்புன்னு தோணும். ஏன் சாதாரண பாமர மக்களுக்கு அவங்களுக்கு இந்த ஆழ்ந்த பொருள் தெரியாது. அதனால அச்சு தள்ளி தெரிஞ்சே செய்வான்ப்பா, தெரிஞ்சே அதை புடுங்குது அந்த வார்த்தையை. பாதி மேல பிடிக்கிட்டானுங்க. அறவாழி அந்தனர் சங்கம்னு வச்சுக்கிறாங்க பாருங்க. இவங்க அறவழியில நிற்கிற அந்தனர். அறவாழி அந்தன் இறைவன் சொல்றாரு, அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. இறைவன் அறவாழி அந்தணன், அந்தம்னா முடிவு, அந்தணன் அப்படின்னா நம் பிறந்த பயனின் முடிந்த முடிவாக யாரை நாம் சென்று அடைய வேண்டுமோ அந்த கடவுள் தான் அந்தணன். உண்மையில சொல்ல போனா அவன் தான் அந்தணன். அவன் தாளை பிடித்து கொண்டால்தான் பிறவாழியை நீத்து, அப்படி இல்லைன்னா நீத்தல் அரிதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த அர்த்தத்தை எப்படி மாத்துறான்? பாப்பங்கால புஷினாதான் நீ பிறைய கடலுக்கு மூலம் சொல்றாரு. நம்ம எதிர்கால ஜனங்களுக்கு, நம்ம சந்ததிக்கு சொன்னா அதுக்கு முட்டாள்தனமா பக்தின்ற பேர்ல அங்கதான் போய் நிற்கும். என்ன பண்றது அப்படின்னு இல்லையா? இன்னும் விட்டு வச்சுக்கிறானுங்க நிறைய. போனா போகுதுன்னா இல்ல போக பிடுங்க போனோம்னு தெரியுது. இறைவர்கள் சங்கன்னு வச்சுங்கடான்றாங்க. இறைவன் சங்கன்னு வச்சுங்க. ஏன்னு கேட்டா அப்ப காட்டுல இன்னொரு 2-3 தலைவரை கட்சி, இறைவன் யாரு? நீங்க தான். என்ன சங்கம் வச்சுக்கிறோம்? இறைவன் சங்கம் வச்சுக்கிறோம் இல்லையா? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனை அவனுக்கு நல்ல பொருள் கொடுத்து அந்த பொருள் இந்த பொருளை மாத்திப்பான். இறைவனை அர்த்தத்தோட யாரு புகழ்கிறானோ அவனுக்கு இருள் சேராது இருவினை சேராதுன்னு சொல்லாத என்ன சொல்லுவான்? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார். இறைவன் சங்கம் நாங்க தான் இறைவன், எங்களுக்கு பொருளை கொண்டு வந்து சேர்த்துட்டா உனக்கு அந்த கஷ்டமும் வராதுன்னு சார். நானே அவங்க ஐடியா சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நான் மறைஞ்சிட்டோன்னா இது தெரிஞ்சே மாத்துவான். ஆனா அது யார் ரொம்ப பேர் கேட்டுட்டு போறான், ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு அது அப்படின்ட்டுவான், அவன் செய்வான். கிறிஸ்டியானிட்டில போறானுங்க, வச்சுங்கடா புனிதர்கள் ஜாதி வச்சுங்க. ஏன் விட்டு வைக்கிறேன்? புனிதர்கள் ஜாதி அப்படியே வச்சுக்கினே வா. எல்லா பிராமின் பின்னாலே புனிதர் போட்டுக்கோ இல்லையா? செயின்ட் கோல்மால் ஐயர், செயின்ட் புழு ஐயர் போட்டுனே வந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கிறிஸ்டியனை கேட்கலாம், நாங்க யாரு? அவன் ஒண்ணு சொல்லுவோம், செயின்ட். செயின்ட்னா யாரு? நாங்க தான். சரியா போச்சு. இன்னும் இஸ்லாத்துல என்ன இருக்குதுன்னு தெரியல. தமிழ்ல இருக்குது என்ன, இறைவன்றத விட்டு வச்சுக்கிறாங்க, புனிதர்ன்றத கூட விட்டு வச்சுக்கிறாங்க. பிடிங்க எல்லாம் இல்லையா? பெருமாள் சங்கம் வச்சுக்கோ, நாங்கெல்லாம் பெருமாளுங்கன்னு சொல்லிட்டு கடன்னு இன்னும் சரியா போச்சு. என் குணத்தான் சங்கன் வைங்கடான்ற
என்ன இப்ப இங்க இருக்கிறவங்க இவ்வளவு மாதிரி தான் கேட்க போறாங்க. யூடியூப்லயே ஒரு 100 பேர் தான் கேட்க போறாங்க. என்ன உங்களை யாரு கேட்டுக்க போறாங்க? வச்சுங்கடான்றேன். என் குணத்தான் சங்கம் வச்சுங்க இல்லையா? கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் குணத்தான வணங்கள்லாம் உனக்கு கோழு நாளெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டான். நாங்க யாரு? என் குணத்தான் சங்கம் வைங்க. ஏன்ப்பா விட்டு வச்சுக்கிறோம்? கருணை வள்ளலுங்க பாப்பானுங்க போனா போதும் விட்டு வச்சுக்கிறாங்க சார். இந்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நீங்க என்னமோ அந்த வார்த்தையை பிடித்து இவ்வளவு லெப்ட்ன்றீங்க. இதெல்லாம் பிடுங்கல இல்ல, அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ. நீ அந்த புடுங்கத்தை பத்தி பேசுற, புடுங்க அப்படி இவ்வளவு இருக்க அதை பார். பிராமணனுடைய கோல்மால நம்ம எப்படி ஏத்துக்கிட்டு ஜீரணிச்சு வாழறதுன்னு அவன் நம்மளுக்கு பயிற்சி கொடுக்கிறான். பேசவே படம் இதெல்லாம் இருக்கே என்ன பாருங்க எனக்கு தெரியல. அந்த கடவுள் தான் உங்களை எல்லாம் காப்பாற்றணும். தயவு செஞ்சு இந்த அந்தன்ற வார்த்தையாவது இந்த மாதிரி உயர்ந்த வார்த்தைகளையாவது நீங்க தமிழ் அழிக்கிறதுக்கு காஞ்சி பேரெல்லாம் அவ்வளோ பண்ணாரு, ஜெயந்தர்லாம் அவ்வளோ வேலையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா சும்மனங்காட்டி தமிழ் புலவர்கள் அவார்டெல்லாம் கொடுத்துக்கினே இருப்பாங்க. இந்த பக்கம் தேவாரம் வெளியிடுறேன்னு நான் காலேஜ் படிக்கும் போது தான் ஜெயந்தரை வந்து அப்பர் சாமி அவ்வளோ அப்பர் தேவாரம் வெளியிட வர்றாரு சார். கொஞ்சமாவது ஒரு நியாயம் இதெல்லாம் எங்கன்னா இருக்குமா அவங்க கிட்ட? இந்த திருமலை சொன்னது சரிதான். சத்தியமின்றி பிராமணன் கிட்ட சத்தியம் இருக்காதுன்னு சொன்னார். தெளிவா சொன்னார், ஓப்பனா சொன்னார். அதோட மறைமுகமா உள்பொருள் வச்சே சொல்லல. பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றே. பித்தேரும் மூடவன் பிராமணன் அப்படிதான் இருப்பான், சத்தியம் என்று இருப்பான். அப்ப பாரு, நீ சத்தியமான ஆளா இருந்தா அவருடைய குரு காஞ்சி பேருடைய ஆசீர்வாதம் அவருக்கு தெரியாம ஒன்னும் வந்திருக்க மாட்டாரு. அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வராங்க. இப்ப அவங்க கொடுக்குற ஜாடு அப்படின்னு ஒண்ணு. அங்க வந்து அப்பர் சாமிகள் இவரு அப்படிலாம் மதிக்கிறாரு, தமிழெல்லாம் மதிக்கிறாரு நீ நினப்பு இவனுக்கு. அங்க போய் உட்கார்ந்த உடனே அப்படி வந்து பார்த்த உடனே இவருக்கும் ஒரு பெரிய பேனர் வச்சுக்கிறாங்களாம். அதுக்கு ஈக்குவலா அப்பர் சாமிக்கும் பேனர் வச்சுக்கிறாங்களாம். அந்த விழா ஏற்பாட்டாளர் ஒருத்தர் என்கிட்ட புலம்புனார். நான் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், தைரியத்துல புலம்புனார். இந்த மாதிரி நடக்குது சாமி, என்ன சாமி பண்றதுன்னு வந்து பார்த்துட்டு அவன் நேரம் உள்ள போய் கோச்சிங் போய் உள்ள போய் உட்காந்துட்டான். வாங்க சாமி வந்து புஸ்தகம் வெளியே வரமாட்டேயா? ஏன் சாமினா நான் அந்த ஆளுக்கு போய் அவ்வளவு பெரிய பேனர். எப்படி அப்பர் சாமி யாரு? அந்த ஆளுக்கு என்ன அவ்வளவு பெரிய பேனர்? உங்களுக்கும் அதுக்கு ஈக்குவலா வச்சு எனக்கு வச்சு அதான் அதை எட்டதானே பெரிய கோச்சுட்டு கூட இருக்கிறவங்க அதுக்குன்னே இருப்பான். உண்மையில போய் அதை எடுத்துட்டு போதான் வந்து வெளியிட்ட எவ்வளவு பெரிய பொய்ப்பத்திலாட்ட கடவுள் நன்றி சொல்ற. எனக்கு பாரு கரெக்டா கடவுள் அங்க அமிச்சு என்ன நடக்குது பின்னால எனக்கு இது உபயோகப்படுற தகவல்னு அந்த சிவபெருமான் சாதாரணமான இல்ல. அங்க அடிச்ச அந்த கோல்மால அவரு அதுல விழா ஏற்பாடு மூலமா எனக்கு சொல்ல வச்சு அது இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்ககிட்ட நான் சொல்ல வைக்கிறேன். அதான் சிவனுடைய வேலை. சிவன் ஒண்ணு அவளை ஏமாத்த முடியும். பாப்பார திறமைதான். அதை விட சிவனின் திறமை பெரிய திறமை. ஏன்னா உண்மை திறமை. அப்புறம்தான் நான் ஒன்னொன்னு நினைச்சு வியக்கிறேன் நான். ஆக அவ்வளவு பெரிய கோல்மால நம்மள எப்படியே சுத்தி வலிச்சு அதை காமிச்சு இப்ப இந்த மாதிரி உருவாக்கி உட்கார வச்சு சொல்லிட்டான்றான்னு சொல்றேன். அப்ப நீங்க அதிர்ஷ்டசாலி தான். இது வேற எங்கேயும் இதெல்லாம் கேட்க முடியாது. அனுபவத்தோட தான் சொல்றேன், நேரா பார்த்த அனுபவத்தோட சொல்றேன். எச்சரிக்கையா இருக்க. இவனுங்க வந்து சாதாரணமான பாவிங்களே கிடையாது. போன வகுப்புலயே சொன்ன நம்ம ஆளுங்களும் பாவிக்குதான், பாவெல்லாம் செய்யறவங்க தான். ஆனா நம்ம ஆளுங்கெல்லாம் பாவிங்க. பாப்பாரம் படுபாவி. பாவிக்கும் படுபாவிக்கும் வித்தியாசம் புரியுதா? ஏன் கடவுளை வச்சே இவ்வளவு தீமை செய்யறான். கடவுளை வச்சு இந்த விளையாடி ஏமாத்து விளையாட்டு விளையாடுறான். அப்ப நீ என்ன மாதிரி பாவம் அதெல்லாம் தெரியுதா? எச்சரிக்கையா இருங்கள். அந்த கடவுள் தான் உங்களை எல்லாம் காப்பாத்தறான்னு நினைக்கிறான். அதனால்தான் என்கிட்ட அனுப்பி வச்சு இதெல்லாம் உங்க காதுல போட வைக்கிறான். கண்டிப்பா இது உபயோகப்படும், உங்கள் வாழ்க்கையிலும் உபயோகப்படும். இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் துணையா போக மாட்டீங்க, தெளிவா இருப்பீங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திக்கலாம்.